பெறலாம் அப்படிங்கறதுதான். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிச்சு 75வது வாரம் வரைக்கும் நாங்க மிஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கறது எங்களோட கான்செப்ட். அதே மாதிரிதான் நாங்க டிப்ஸும் கொடுத்துட்டு வந்துருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பாலும் பாலை சார்ந்த பொருட்கள், டைரி ப்ராடக்ட்ஸ், இது வச்சு பொலிவான முழு நிலா போன்ற பால் போன்ற முகம் பெறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமுரளி மேடம் டிப்ஸ் கொடுக்க போறாங்க. வெறும் டிப்ஸோட மட்டும் இல்லைங்க, 3 பேர் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அதாவது பாத்தீங்கன்னாக்க டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல எல்லாரும் வந்து இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரா நல்ல முழு நிலாவா பிரகாசிக்கலாம். ஏற்கனவே பிரகாசிட்டு இருக்காங்க. சோ இதை போட்டுட்டு இன்னும் நல்ல பலபலன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்காங்க. சோ வெல்கம் டு அவர் ஷோ. உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறோம். ராஜமுரளி மேடம், சோ பாலும் பாலை சார்ந்த பொருட்களும் முகம் அழகாக்க அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க இன்னைக்கு? இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னாக்கா, பொதுவா வந்து இப்போ வந்து வெண்ணெய், பால், தயிர் இதெல்லாம் யூஸ் பண்ணினா வந்து ஒரு கான்சியஸ், ஹெல்த் கான்சியஸ் ஆர் வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லி, அதாவது எடுத்துக்கும் போது சாப்பிடும்போது அதை யூஸ் பண்றது இல்ல. அதனால வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லூசர் பியூட்டி. ஓஹோ, இது சாப்பிடாதனால? கண்டிப்பா அது சாப்பிடாதனாலதான். அதெல்லாம் சாப்பிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தனியா அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸா இதெல்லாம் செஞ்சுக்க தேவையே இல்லை. பட் ஆனா அதெல்லாத்தையும் நிறுத்தின உடனேதான் ஃபேஸ்ல இருக்கிற க்ளோ போயிடுத்து, அந்த கிளாமர் போயிடுத்து, அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் எப்படி அதை கொண்டு வருதுங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்போ வந்து இது அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம இந்த பால், தயிர், வெண்ணெய் அந்த ஆர்டர்ல போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பால். ஓகே, நல்ல பால் போன்ற முகம், பளபளப்பான முகம் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு முதல்ல பாலை ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறோம். சோ பால் வந்து காய்ச்சின பாலா இல்ல பச்சை பாலா? இது வந்து காய்ச்சி ஆறின பால். ஓகே. இப்போ இதோட இது as you say வீட்ல இருக்கிற கடலை மாவு. ஓகே. இதெல்லாம் ஒரு பெரிய மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. கடலை மாவு அகைன் வந்து இட்ஸ் கிளீன் பண்ணுறது. அவங்க வந்து ஆயிலியா இருப்பாங்க, அதனால வந்து இட் டேக்ஸ் த ஆயில். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த பவுடர்ல லவங்கம் மெயினா. ஓகே. லவங்கப்பட்டை, இது 2 தான் இதுல இருக்குது. லவங்கம், லவங்கப்பட்டை, இது 2மே சேர்ந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான மார்க்ஸ் இருந்தாலும் போகும். பிளஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். ஸ்கூல் மார்க்ஸ் எல்லாம் போகாது இல்ல, காலேஜ் மார்க்ஸ் எல்லாம் போகாது இல்ல, அந்த மார்க்ஸ் பத்தின விசாரம் தான் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ். ஓகே. தண்ணியா கரைச்சுக்கணுமா இல்ல நல்லா கெட்டியா? இல்ல, கொஞ்சம் பேஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இது எவ்வளவு போடணும்? இது வந்து இது கடலை மாவு எவ்வளவு போடுறீங்களோ அதுல பாதி தான். ஓகே. லவங்கம் அண்ட் லவங்கப்பட்டையோட பவுடர். இது நம்ம வீட்லயே அரைச்சு மிக்ஸில அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த மிக்ஸ்ல வந்து பேஸ் வந்து பால் தான். ஓகே. மெயினா இத வந்து நம்ம இப்போ நந்தினி வாங்க. நந்தினி வாங்க, உட்காந்துக்கோங்க நந்தினி. நல்ல ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருங்க. ஸ்கூல் பத்தி, மார்க் பத்தி, எதை பத்தி நினைக்காதீங்க. நீங்க அப்படி நினைச்சா கூட உங்களுக்கு கவலை இல்ல. நாங்க சொல்ற பேக்லாம் உங்களுக்கு வந்து அதனால வர மார்க்ஸ் எல்லாம் கூட எடுத்துரும். ஸ்கூல் மார்க் இல்ல, பயப்படாதீங்க. ஒன்லி ஃபேஸ் அது நிறைய கிடைக்கும். இப்போ இந்த பவுடர் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்னர். இது சோ அதான் கிளைமாக்ஸ். ஏதோ ஆட் பண்றீங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க அது என்னன்னு சொல்லி. அது என்ன இருக்கு அப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். என்ன கொஞ்சம் பால் விட்டுக்கலாமா? வேண்டாம். சோ நான் வந்து நந்தினிக்கு நீங்க போடும்பொழுதே நான் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து டீனேஜர்ஸ்க்கான பேக். இது பால் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால், வீட்டுல இருக்கக்கூடிய கடலை மாவு, அதுக்கப்புறம் லவங்கம், லவங்கப்பட்டை, இது 2ம் வந்து பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த பவுடர் அது வந்து கடலை மாவு எவ்வளவு போடுறோமோ அதுல பாதி போட்டா போதும். அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ஆட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் போட போறேன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறமா சொல்றேன் அப்புறமா சொல்றேன் நான். பட் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு, எனக்கு இப்பயே சொல்லிடுங்க பரவாயில்ல. ஓகே. அதுல என்ன இருக்குன்னா, பூலாங்கிழங்கு, நம்ம வாசனை எதெல்லாம் கொடுக்குமோ நம்ம ஹெர்ப்ஸ்ல அது எல்லாமே இருக்கு. அதுல மெயினா வந்து வாசனையா இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பெர்ஃபியூம் தேடிட்டு போறோம் இல்லையா? ஆர் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே அது வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்றவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி பயம் இல்லாம இவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், மாசிக்காய், அகைன் ஜாதிபத்திரி, சாதாரண கற்பூரம். பச்சை கற்பூரம் கிடையாது, சாதாரண கற்பூரம், சந்தனம், 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 அப்புறம் கொஞ்சம் சிகப்பு சந்தனம்.
ஓஹோ, பூலாங்கிழங்கு போட்டிருக்கீங்களா? பூலாங்கிழங்கு போட்டிருக்கேன். ஜாதிபத்திரி, ஜாதிபத்திரி, கற்பூரம் ரொம்ப கம்மியா, வெறும் ஆர்டினரி கற்பூரம். ஓகே. அதுக்கப்புறம் வெட்டிவேர் போட்டிருக்கீங்க, பூலாங்கிழங்கு போட்டிருக்கீங்க. வேற வேற என்ன அதுல வந்து ஃப்ராக்ரன்ஸ் கிவிங் என்னென்ன இருக்கு அதுல? வெட்டிவேர், பூலாங்கிழங்கு, சாதாரண கற்பூரம், சந்தனம், சிகப்பு சந்தனம், சாதாரண சந்தனம். ஓகே. அது பவுடர் ஃபார்ம்லயே போட்டுடலாம் இல்லையா சந்தனம்? இல்ல, ஆக்சுவலா இதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டா நம்ம வந்து போட்டு அரைக்கிறது. இது வந்து பவுடரா இப்ப வந்து எப்படி அவைலபிளோ உங்களுக்கு திங்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள்ங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அந்த மாதிரி இருந்ததுன்னா சோ இப்போ இவங்களுக்கு வந்து இது கழுத்துக்கும் போடணுமா எப்படி? இல்ல, அவங்க வந்து போட்டுக்கிறதுன்னா போட்டுக்கலாம், கழுத்துக்கும் சேர்த்து. பட் நம்ம இப்போ வந்து கொஞ்சமா லைட்டா போடுறோம். சோ அவங்க போட்டுக்கும் போது போட்டுக்கலாம் இல்லையா? இல்ல, ஆக்சுவலி கழுத்துல இருந்து போடுறது தான் இட் இஸ் குட். ஓகே. நந்தினி, கண்ணை இப்ப திறக்கலாமா? திறக்க முடிஞ்சா திறந்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே நந்தினி, இட்ஸ் நைஸ். தேங்க்ஸ். அப்படி உட்கார முடியுமா உங்களால? ஓகே. ஓகே. சோ பாலும் நந்தினியும் ஓவர். சோ பாலை பத்தின ஒரு பேக் இப்ப நீங்க பாத்துட்டீங்க. அடுத்தது தயிர். தயிர் தயிர் வந்து எப்படின்னாக்கா, தயிர்ல இருக்கிற ஈஸ்ட் வந்து அது எப்பவுமே வந்து ஒரு மஞ்சள் டிண்ட். இப்போ கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, துளசி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு தயிர் வந்து நல்ல நல்ல மெர்ஜ் ஆகும். சோ தயிர் வந்து இப்ப நம்ம பேஸா யூஸ் பண்ண போறோம். ஓகே. தயிர் கொஞ்சம் போட்டுக்கிறோம், நல்ல கெட்டி தயிரா எடுத்துக்கணும். இதுதான் இதுல மிக்ஸ் பண்ண போறேன். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா கசகசா, வேப்பிலை, கசகசா, வேப்பிலை, ரோஜா முட்டு, துளசி, எலுமிச்சை இலை, அண்ட் தென் அகைன் கொஞ்சம் பயிறு, பச்சை பயிறு சேம் அளவு. இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் தான் இது. ஓகே. இந்த தயிர் வந்து நம்ம நிறைய விட்டுக்கலாம். ஓகே. இப்போ எலுமிச்சை இலை தான் வந்து ஆக்சுவலா நல்ல ஒரு ப்ளீச்சிங் பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா தெரியறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். வந்து கிளீன் பண்ணும். கசகசா கண்ணம்னு சொல்றீங்க, அப்படியே பளபளன்னு இருக்கும். பளபளன்னு கொடுக்கிறதுக்கு கசகசா வந்து நல்ல யூஸ் ஆகும். இது வந்து என்னன்னாக்கா யார் வேணா யூஸ் பண்ணலாம். எந்த ஏஜ் குரூப்பும் யூஸ் பண்ணலாம். பட் பர்டிகுலரா ஒரு 30 அந்த மாதிரி 30 to 40 குரூப்ஸ்ல இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் கலர் கம்மியாகும், டேன் ஆகும், மார்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பா போகும். அவங்களுக்கு தயிர் உங்களுக்கு வந்து தயிர் அதோட கூட கலக்கிறதுக்கு இந்த பவுடர் அகைன் நம்ம இந்த கிளைமேக்ஸ் பவுடர் எஸ் அதை மிக்ஸ் பண்றோம். ஓகே, கூப்பிடுறோம். அங்க உட்காருங்க. சோ தயிர் கலந்த பேக் உங்களுக்கு போட போறோம் தேவசேனா. ஆக்சுவலா வந்து நல்ல பிரைட் எல்லோவா இருக்கு. இது வந்து எதனால வந்து இந்த கலர் வந்து இந்த கலர் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்டா ஒரு எல்லோ டிண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதுல வந்து எலுமிச்சை இலை பிளஸ் அந்த பயிறு இல்லையா, பயிறுல வந்து பளபளன்னு தூள் இல்லாத பயிரை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து யூசுவலா அந்த பயிர் அரைச்சா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் வந்து ஒரு கிரீனிஷா இருக்கும். இதுல கலக்கிற எல்லாமே வந்து கிரீனிஷ் எல்லோ டிண்டம் குடுக்கறதுனாலதான் இது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பு பிளஸ் ஒரு கலர் போயிருந்ததுனாலும் வர்றது. இப்ப தேவசேனாவால பேச முடியல, அப்புறம் நாம் இப்படி போட்டு பேசவே முடியலன்னா அப்புறம் என்ன பண்றது? கண்ணு திறக்க முடியுதுதான். இருங்க கொஞ்சம் வைப் இட். அங்க வேணா போய் உட்காந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ தேவசேனா. இப்போ அடுத்ததா வந்து நம்ம பால் பார்த்தோம், தயிர் பார்த்தோம், அடுத்தது வெண்ணெய். ஓகே, வெண்ணெய்க்கு முன்னாடி இவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இங்க ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்க முடியும் இல்லையா? பட் வீட்ல இந்த மாதிரி பேக் போட்டு எவ்வளவு நேரம் இருக்கணும்?
15 minutes 15 to 20 minutes மேக்ஸிமம் அவ்வளவு போதும். அதுக்கு மேல வந்து ட்ரை ஆக கூடாது. ஓகே ஓகே ஓகே. பிஃபோர் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வைப் பண்ணிடணும். அதுதான் பெஸ்ட். இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்ணெய். வெண்ணெய். சோ பால் தயிர் ரெண்டும் முடிச்சாச்சு. வெண்ணெய் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி இல்ல? அது வந்து ஆக்சுவலி அதனாலதான் வந்து இட் கிவ்ஸ் அ க்ளோ. பட் அந்த மாதிரி வந்து இந்த ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்ணெயை அவாய்ட் பண்ணாம அதுல கூட நம்ம என்ன கலக்குறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். இப்ப வந்து வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெயை வந்து முதல்ல போட்டுக்கிறேன். தாராளமா. ஓகே. சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். போடும்போது நிறையவே போட்டுக்கலாம். இது வந்து பார்லி பவுடர். வெறும் பார்லி மட்டும். ஜஸ்ட் பார்லி. இது ஒண்டிதான் ஈஸியா இருக்கு எனக்கு. பார்லி பவுடர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேங்க. அதனால இது பார்லி பவுடர். இது ரெண்டையும் நம்ம நல்லா பீட் பண்றோம். ஓகே. கொஞ்சம் தேவையான இதுல வந்து பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த பால் மிக்ஸ் பண்ணதுனால டீனேஜ் திரும்பி வந்துருமா? பாருங்க. ஓகே. பாலை யூஸ் பண்றதுக்கு ஒன்லி டீனேஜர்ஸ் தான் அவசியமே இல்ல, யார் வேணா யூஸ் பண்ணலாம். பட் வெண்ணெய் யூஸ் பண்றதுக்கு தான். வெண்ணெய் இருக்கிற கொழுப்பு சத்து, இந்த கொலஸ்ட்ரால், இந்த ஃபேட் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஆகும். ஓகே. இது வந்து இப்போ சோ வெண்ணெய், பார்லி பவுடர் பிளஸ் நம்மளுக்கு வேணும்னா பால் நம்மளுக்கு இருக்கே அவர். ஆமா, கிளைமேக்ஸ். ஓகே. இதுதான் ஆக்சுவலா வந்து ஆடட் எஃபெக்ட் கொடுக்கறதே. ஓகே. கிளைமேக்ஸ் தான். எப்பவுமே கிளைமேக்ஸ் சீனுக்கு வெயிட் பண்றாங்க. இது வந்து ஃபைனல் டச். அது வந்து மீதி எல்லா இன்கிரீடியன்ஸையும் காம்பன்சேட் பண்ற அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும். இது வந்து இப்போ சந்தான லட்சுமி மேடம் வந்திருக்காங்க. ஓகே, வெல்கம். பாருங்க, நீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லாம் வீட்டுல செஞ்சிருக்கீங்களா? இல்லையா? பண்ணி பார்த்திருக்கீங்களா? ரைட். இவங்க ஃபேஸே கொஞ்சம் நல்ல பிரைட்டா தான் இருக்குல்ல? சரி, அப்ப நம்மளுக்கு ஒன்னும் எஃபெக்ட்டுக்கு ஒன்னும் சான்ஸ் இல்லைன்றீங்க. பார்க்கலாம். இப்போ she has a real flawless skin. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பர்சன் அண்ட் she is a very very relaxed, எதை பத்தியும் கவலைப்படாத டைப்பா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும். அதாவது சொல்றோம், அது கூட அவங்க பாதரே பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க என்ன வேணா என்ன சுத்தி நடக்கட்டும் இருக்கிறத பார்த்தாலே அவங்க வந்து she is a very cool person. கூலா இருக்கா? இது எங்க பேக் கூலா இருக்கா? இல்ல, she is cool as well as the pack is making her still cool. அப்படி வெச்சுங்க. வெரி குட். சோ பாதாம் பவுடரிலும் இருக்கு பளிச் என்ற. இது எதனால? அது பிகாஸ் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட் தான். ஓகே. பார்லி பவுடர் போட்டுருக்கோம் இல்லையா? எஸ் சாரி. பார்லி பவுடர்ல நம்ம வெண்ணெய கலந்து அதோட கூட கொஞ்சம் பாலும் கலந்து போடும்போது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டா, அதோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் மெயின். இப்போ இந்த பேக் எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி பார்த்தோம்னா the freshness what they definitely திறக்க முடியுதா? கண்ணு ஓபன் பண்ண முடியுதா? ஓகே, தேங்க்யூ மேடம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வைப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். சோ இப்ப 3 பேர் வந்து 3 டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ல. சோ இப்ப நம்ம வந்து of course நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம ஏன்னா வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எனக்கு சொல்லுங்க, என்ன மெஷர்ஸ்ல எல்லாம் போடணும்? ஆக்சுவலி வந்து நீங்க என்னென்ன இதுல இருக்கு அப்படின்னாக்கா, ஜாதிபத்ரி 1 மெஷர், லைக் 50 grams, 50 கிராம் ஜாதிபத்ரி. பூலாங்கிழங்கு 100 grams, பூலாங்கிழங்கு டபுள் 100 கிராம் 100 grams. இதுல கூட வந்து சிகப்பு சந்தனம், சாதாரண சந்தனம் ரெண்டுமே எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ முதல்ல அது 50னா இதுவும் 50. சிகப்பு சந்தனம்
வெள்ளை சந்தனம் ரெண்டும் வந்து ஆக்சுவலி விழுதாவும் இருக்கும் பவுடராவும் இருக்கும். இது எப்படி ஆட் பண்ணணும் அதுல? இது உங்களுக்கு ட்ரையா இருக்கிறதுனால உங்களுக்கு அது என்னன்னா நீங்க வந்து பவுடர் இன்ஃபேக்ட் இது எப்படின்னாக்கா இது செய்யறது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ சந்தன கட்டை, சிகப்பு சந்தன மரம், லைக் ஜாதி பத்திரி எல்லாமே ட்ரை தானே. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆக்சுவலா இந்த மெஷர் நீங்க ஒவ்வொன்னும் 50-50 எடுத்துட்டீங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டையும் தனித்தனியா நீங்க 50-50 எடுத்துட்டு அது மொத்தமா சேர்த்து அரைச்சு வெளியில வந்து சலிக்கும் போதுதான் யூ வில் கெட் திஸ் பவுடர். மொத்தமா எல்லாமே தனித்தனியா எடுத்து ட்ரையா அத வந்து பவுடர் பண்ணி சலிக்கும் போது தான் கரெக்டா. ஏன்னா நீங்க கேக்குறது பார்த்தா எல்லாம் தனித்தனி பவுடர் ஆட் பண்ணலாம். இல்ல அப்படி இல்ல. பட் இப்ப பவுடர் ஃபார்ம்ல இருக்குல்ல, அதனால எப்படி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல ஆஸ் இட் இஸ் தி ஹோல் அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வருது. சோ நம்ம ஒரு குவிக் ரீகேப் பாத்துலாமா? பாலுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணும்? பால் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு. பாலுக்கு வந்து எதுக்காக கடலை மாவு எடுத்துட்டோம்னாக்கா இட் இஸ் ஃபார் a teenage girl. ஆமா, that is one. And then லவங்கம் and அந்த லவங்க பட்டை அது போட்டீங்கன்னா அந்த மார்க்ஸ் எல்லாம் போறதுக்காக, அதுவும் இல்லாத பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அது ஜாஸ்தி ஆகாம இருக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததா வந்து இது இப்ப இந்த கிளைமாக்ஸ் பவுடர் போடுறோம். ஓகே, கிளைமாக்ஸ் பவுடர் சொல்லாதீங்க, இட் இஸ் a freshener. ஓகே, யூ ஆட் எல்லாத்துக்கும் இத கூட போட்டுருவோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தயிர்ல வந்து கூட என்ன பவுடர் ஆட் பண்ணிருக்கோம்னாக்கா அந்த yellowish bright டிண்ட் கொடுக்கிறதுக்கு பயறு, கசகசா, எலுமிச்சையில, வேப்பிலை, துளசி. வேப்பிலை, எலுமிச்சையில, துளசி மூணும் சேர்ந்து ஒரு மெஷர்னா சரி, பயறு கசகசாவும் அதே ஈக்குவல் மெஷர் இருக்கலாம். எல்லாமே இப்ப சேம் மெஷர்ஸ் தான். பட் அது மூணு சேர்ந்து அது 50 கிராம்ஸ் இருந்ததுன்னா ஆல் டுகெதர் 50 கிராம்ஸ் அந்த மூணு இலையும். எலுமிச்சை இலை கொஞ்சம் போட்டா கூட அது குடுக்கிற ஒரு பிரைட்னஸ் வந்து இட் இஸ் லைக் a ரியல் ப்ளீச். பயிறு வந்து என்ன மெஷர்ல போட்டுக்கணும்? அது சொல்றேன், இது மூணும் சேம், பயரும் கசகசாவும் சேம். ஓகே, இது மூணும் அது ரெண்டும் இப்ப 50-50னா இது மூணுமே சேர்ந்து 50. ஓகே, பயிறு அந்த பச்சை பயிறு, தோல் இருக்கிற பச்சை பயிறு தான். தோல் இருக்கிற பச்சை பயிறு, பளபளன்னு இல்லாத பச்சை பயிறு, ரெண்டு டைப் இருக்கு அதுல. ஓஹோ, சரி. மேட் ஃபினிஷ்ல இருக்கணும். லைக் பட் மேட் ஃபினிஷ்ல இருக்கறத யூஸ் பண்ணா யூ கெட் a real finish. ஓகே, ரைட். அதனால அந்த மாதிரி இருக்கிற பயிர் எடுத்துட்டு இது மூணுமா சேர்ந்து அத வந்து தயிர்ல போடும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து இருக்கிற ஐ மீன் as it is in the freshener கூட அதையும் ஆட் பண்ணி போடும்போது ரியல் ஃப்ரெஷ்னஸ் they will feel. இப்ப நம்ம உங்களுக்கு வந்து வைப் பண்ணி நான் போட்டுருக்காங்க, அத நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் தெரியுறாங்க. அது வைப் பண்ணி நம்ம இப்ப காமிப்போம். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து in order please. நானும் துடைக்கவா? அந்த சைடு you'll have it fast இல்லையா? கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம். அதான் இவங்களுக்கு போட்டிருக்கிற பவுடர் வந்து கொஞ்சம் கோர்ஸா இருக்கு, அந்த அளவுக்கு இல்ல. இந்த லவங்கப்பட்டை இல்லையா? ஓகே, இவங்களுக்கு அதனால வந்து it gives a very கொஞ்சம் கொரகொர சாஃப்ட்டா இருக்காது. அது பரவாயில்ல, பொறுத்துக்கோங்க. அது நீங்க ஸ்கின் சாஃப்ட் ஆயிடும். ஓகேவா? நீங்க இப்படி வந்துருங்க தேவசேனா. கொஞ்சம் வெயிட் பண்ணினா ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. நந்தினி வீட்டுல போய் கண்ணாடி பாத்துக்கோங்க. சாரி, எங்க கிட்ட இப்ப கண்ணாடி இல்ல. ஆனா நல்ல பளிச்சுன்னு இருக்கீங்க, க்ளோயிங். ஹாப்பி? சோ இப்ப இந்த மார்க்ஸ்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் இல்லையா? கண்டிப்பா போகும், கவலையே பட வேண்டாம். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மார்க்ஸ் எல்லாம் போயிடும். ரெகுலரா யூஸ் பண்றீங்களா நந்தினி? ஓகே. இல்ல மிஸ் ஸ்கூல்ல கேட்டா சரி சரி தலையாடுற மாதிரி தலையாடுறீங்க. பிகாஸ் ஷீ இஸ் a ஸ்டூடண்ட் தானே, ஸ்கூல் ஸ்டூடண்ட்னால. இல்ல கொஞ்சம் நல்லா கண்ணு ஏதாவது எரிச்சல் இருக்காம? நல்லா இருக்கு, க்ளோயிங்கா இருக்கு. ரியல் குட் ஸ்மைல் அண்ட் show your beautiful eyes. பாருங்க, அதுதான் நல்லா இருக்கு. ஷைன் இஸ் தேர், நல்ல ஷைன் இருக்குமா, டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே ஓகே, थैंक यू பை. வாங்க, மஞ்சள் அழகி நீங்க. மஞ்சள் முகமே வருங்க. பா, நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. உங்க ஸ்கின் நல்லாவே தெரியுது, வெரி ஆப்வியஸ். கண்ணு திறக்க முடியுதா? ஓகே. தேவசேனா, உங்க டேன்லாம் போய் ஒரு கூட்டு கலர் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க.
வந்ததுக்கு இப்ப அப்ப அவங்க ஃபேஸ் கூட பாருங்க என்ன பளிச்சுன்னு இருக்கு. அங்க போய் உட்கார்ந்த உடனே இங்க இருக்கும்போது கொஞ்சம் ஸ்மைல் கம்மியா இருந்தது, இப்ப அங்க போய் உட்கார்ந்தோடனே ஓகே. இது ஆக்சுவலி மஞ்சள் போடாம எப்படி இவ்வளவு ஒரு எல்லோ ஒரு டிண்ட் வந்திருக்கு இது என்ன காம்பினேஷன் இல்லையா? இது ஆக்சுவலா இந்த பயறு அதான் சொல்றேன் பாத்தீங்களா, தோலோட இருக்கிறது. பயிருக்கு இவ்வளவு மகிமையில கூட நம்ம இந்த லீவ்ஸ் போடுறோம்ல, இந்த டிஃபரன்ஸ் தெரியறது இல்லையா? எனக்கு தெரியுது, பக்கத்திலே இருந்து பாக்குறேன். இல்ல யூஎஸ்க்கும் தெரியும். ப்ளீஸ் இப்ப அடுத்தது அவங்க டைம் ஓவரா இப்ப இல்ல, பட் ஆக்சுவலி கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் பரவாயில்ல, பட் எனிவே வில் ஓகே வைப் பண்ணிடலாம். சந்தான லட்சுமி மேடம் வாங்க. ஃப்ளாலஸ் சந்தான லட்சுமி அவங்க ஏற்கனவே ஃப்ளாலஸா இருந்தாங்க. சோ இப்ப ஐ அம் ரியலி ரொம்ப ஈகரா, எனக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் சொல்லுங்க, அப்பதான் தெரியும். நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, தேவசேனா யூ வில் பேக்கிற்கு முன் பேக்கிற்கு பின். ஆக்சுவலி ஸ்டிக்கியா கூட இல்ல இந்த பேக் வந்து இல்ல வெண்ணெய் போட்டோம்ல, அதனால அது ஆக்சுவலி வந்து நந்தினிக்கு அது ஷீ நீட்ஸ் அவங்க ஏஜ்க்கு. ஓ இவங்களுக்கெல்லாம் அது வந்து தேவையில்லை. ஏன்னா அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அந்த ஒரு கோர்ஸா இருக்கிற பேக் தான் போடணும். அதுவும் லவங்கப்பட்டையெல்லாம் கொஞ்சம் ஆயில் இருக்கும். ஓ அது வந்து நல்லா ஒட்டிக்கும். பிளஸ் இட் வில் நாட் லீவ் எனி ஆயில் ஃபேஸ்ல, வந்து எண்ணெயை வந்து நிறுத்தாது. அது இட் வில் நாட் ரீடன். உங்களுக்கு ஃபேஸ்ல எண்ணெய் இல்ல பாருங்க, ஆனா அது ரெண்டும் எவ்வளவு, அது ரெண்டுத்துக்கும் நிறைய பிசுக்கு உண்டு. கண்ணு திறக்க முடியுதா ப்ளீஸ்? சோ இப்போ வந்து she has got now அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷைன் இல்ல, இப்ப ஷைன் வந்திருக்கு. நல்ல கண்ணு திறந்துங்க பார்க்கலாம். அவங்க நல்லா சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு சிரிப்பு சிரிங்க. ஆக்சுவலி இவங்களோட ஸ்கின் டைப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்சுவலி பிரைட்டா இருந்தது, பட் there was some கொஞ்சம் ட்ரைனஸ் இருந்தது. இப்போ இந்த பேக் போட்ட அப்புறம் she has got the shine also. கொஞ்சம் அதான் மெயின் வந்து அந்த வெண்ணெய் இதுவும் அந்த and then the climax. ஓகே அந்த ஃப்ரெஷ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஃபேஸ்ல மூணு பேரும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஃப்ரெஷ்னர். ஓகே ஓகே குட். Thank you சந்தான லட்சுமி, தேவசேனா அண்ட் நந்தினி. அப்பா தேங்க்ஸ் a lot. இதை யூஸ் பண்ணா என் ஃபேஸ்ல வந்து எண்ணெய் வழிஞ்சிரும், அதனால எனக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இல்லைன்னாக்கா அதனால வந்து கோல்டு வரும். ஓகே லாட் ஆஃப் இது அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல எந்த பயமும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல யூஸ் பண்ணும்போது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா டீனேஜுக்கு எது மாதிரி யூஸ் பண்ணா என்ன பலன் அப்படின்னு, பட் எல்லாத்துக்கும் கூட இந்த ஃப்ரெஷ்னர்ன்ற ஒரு காம்பினேஷனோட நீங்க போடும்போது கண்டிப்பா எந்த விதமான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டும் இல்ல, வரவே வராது. பிளஸ் யூ வில் ஃபீல் ரியல் ஃப்ரெஷ். இதே பேக்ஸ் இதே மாதிரி டீனேஜ்ல இருக்கக்கூடிய பாய்ஸோ இல்ல வந்து அந்த 30sல இருக்கக்கூடிய ஜென்ஸோ அந்த மாதிரி அவங்க போடலாமா? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கின் வேணும்னு எல்லாரும் ஈவன் ஆண்கள் கூட ஆசைப்படுவாங்க. அதனால அவங்களும் இதெல்லாம் போடலாம். இப்போ இவங்க கலக்கும் போது கொஞ்சம் கூட இப்ப நம்ம எவ்வளவு மிச்சம் இருக்கு இல்லையா, இதுல வீட்டுல ஆண்கள் இருந்தாலும் இல்ல இவங்களுக்கே வந்து சன்ஸ் இருக்கலாம். ஓகே இல்ல இப்போ நந்தினிக்கு பிரதர் இருக்கலாம், இவங்களுக்கு குழந்தை இருக்கலாம், பையன் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது வந்து எந்த ஏஜ்ல இருக்கிற ஆணாவும் இருக்கலாம். அதாவது சின்ன குழந்தையா இருந்தாலும் பாய்னா கூட அவங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது ஆண் யூஸ் பண்ணாலும் அதாவது பெண் யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பா இருக்கு. இந்த வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, பட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் வாஸ்ட் சப்ஜெக்ட்மா. இதுல வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்மால் லெவல்ல வந்து அது 3 பேர் வந்திருக்காங்க, அதனால இவங்களுக்கு வந்து கரெக்டா யூஸ் பண்ணி இந்த ஏஜுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம செஞ்சது கரெக்ட். பட் இதுதான் எண்ட் கிடையாது. யூ காட் லாட் ஆஃப் மேட்டர். இத பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய இருக்கு. இப்போ வந்து 3 பேர் இருக்கிறதுனால 3 பர்టిక్యులர் அதாவது கரெக்ட் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிருக்கோம். சோ எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னாக்க, சோ இப்போ நம்ம பால் தயிர் வெண்ணெய் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு சொன்னோம். நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க நிறைய பேர் வந்து பயந்துட்டு இதை யூஸ் பண்றதே கிடையாது. இல்ல அது இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன பயம்னாக்கா, லைக் ரெகுலரா வந்து நெய் சாப்பாட்டுல நெய் விட்டுக்கிறதுங்கிறது இட்ஸ் a குட் ஹேபிட். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாம இருக்கும். மெயினா ஹெல்த்துக்கு வந்து இட் இஸ் வெரி குட். அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆர் ஹாஃப்
அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் போது கால்சியம் டெஃபிஷியன்சிங்கிறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதே கால்சியம் டெஃபிஷியன்சியால டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து தலைமுடி கொட்டுறதுலாம் எதனால யூ லூஸ் கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு. அதனால வந்து நெய் விட்டுக்கிறதோ இல்ல வந்து வெண்ணெய்னு எடுத்து அப்படியே நம்ம கிருஷ்ணர் மாதிரி எடுத்து சாப்பிட வேண்டாம். பட் வெண்ணையும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். தயிர்ங்கிறது வந்து ஒன் பார்ட் ஆஃப் ஃபுட். அது வந்து கம்பல்சரியா ரெகுலரா எடுத்துக்கணும். தயிர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து சக்கரை நிறைய போட்டு கொஞ்சம் தயிர் விட்டு that has become ஒரு ஹாபிட். அந்த மாதிரி எடுத்துக்காம தயிரா எடுத்துக்கணும். அதுல கூட வந்து புளிச்சு எடுத்துன்னு பாலை கலக்கூடாது. கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு அது கொஞ்சம் புளிப்பா ஆயிடும் இல்லையா, அப்ப அந்த அதுல பாலை மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யாம இன்ஃபேக்ட் 2 நாள் கழிச்சு அதை எடுத்துக்கும் போது அந்த ஈஸ்ட் வந்து இட்ஸ் ரியலி குட். ஓகே, அதாவது அதோட ஃபார்முலா வந்து கரெக்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது எடுத்துக்கிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ வெண்ணெய் மட்டும் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? சொல்றேன், வெண்ணெய் சாப்பிடணும்னா சின்ன குழந்தையா இருந்தா சாப்பிடலாம், நந்தினி சாப்பிடலாம். இல்ல பெரியவங்களுக்கும் அது சாப்பிடணும்னு ஆசை இருந்துன்னா இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அளவுல வந்து அவங்க பிசிக்கல் எக்ஸர்ஷன் பிசிக்கலா ஒர்க் பண்ணி அவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்டிங் கலோரிஸ் வந்து அவங்க பர்ன் பண்ணுவாங்கன்னாக்கா வெண்ணெய் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆஸ் இட் இஸ் வெண்ணெய் எடுத்துக்கிறதுன்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு இதை யோசிப்பாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒன் தேவை. ஓகே, வெண்ணெய் சப்பாத்தில எல்லாம் வந்து வெண்ணெய் போட்டு சில பேர் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து வெண்ணெய் போடுறாங்க, ஸ்வீட்ஸ்ல எல்லாம் வெண்ணெய் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வெண்ணெய் எடுத்துக்கிறோம் இல்லையா நம்ம. சோ யூ டேக் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எப்போ ஃப்ரைட் ஐட்டம்னா நம்ம சாப்பிடுவோமே வழியா அதான் வந்து எது நல்லதோ அதை எடுத்துக்கிறது இல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நந்தினியை பொறுத்த வரைக்கும் நம்ம பால் வச்சு பேக் போட்டோம். சோ இப்ப வந்து ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து இவ்வளவு இன்டேக் ஆஃப் மில்க் இருந்தா அவங்களோட ஸ்கின்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா மெஷர்ஸ்? ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கறது வந்து ஒரு கப் கண்டிப்பா அவங்க வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கப், அதாவது ஒரு கப்னா ஹோல் மில்க் ஆஸ் இட் இஸ் மில்க் 200 ml. ஒரு கப்னா கப் கேன் பி எனி சைஸ். ஓகே ஓகே, அதனால 200 ml மில்க் அப்படிங்கிறது ஒரு டீனேஜ் கேர்ள் கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் எல்லாம் போடாது. பட் அந்த பால் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது there is a time to take milk. இப்போ வந்து ஒண்ணு இவங்க மார்னிங் எழுந்த உடனே எடுத்துக்கலாம், இல்லன்னாக்கா நைட் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட் வே. இப்போ மில்க் கன்சியூம் பண்ணணும் போது நம்ம வந்து ஒரு 1 கப் மில்க் ராத்திரி எடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு படுத்துக்கும் போது அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த கால்சியமோட எஃபெக்ட் வந்து பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். நெய்யெல்லாம் டெய்லி நந்தினி யூ கேன் டேக், எடுத்துக்கவே மாட்டியா நீ? நெய்ய வெண்ணெய் எல்லாம் பூந்து விளையாடலாம், பட் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நந்தினி ஏஜுக்கு. ஓகே சரி, ஆக்சுவலி இந்த பால் சொன்னீங்களா அது நந்தினிக்கு மட்டும் தானே இல்ல ஜெனரலா வந்து அதர் ஏஜ் குரூப்க்கும் வந்து? அதர் ஏஜ் குரூப்ங்கிறது அவங்கவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது. ஓகே, இப்ப அட்லீஸ்ட் மினிமம் 100 ml அந்த லெவல்ல எடுத்துக்கலாம். ஒரு கப் மேல ஈவன் வந்து டயபெட்டிஸா இருக்கிறவங்க கூட மில்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்ன, எது கால்சியம்க்கு வந்து தட் இஸ் தி பெஸ்ட் சப்ஸ்டிடியூட் இல்லையா. நம்ம எடுத்துக்கிற டெய்லி எடுத்துக்கிற ஒரு ஃபுட்ல வந்து கால்சியம் இஸ் தி பெஸ்ட் சப்ஸ்டிடியூட். அதாவது நீங்க சொன்ன எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்மே அளவா அவங்கவங்க ஏஜுக்கு ஏத்தாப்புல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கொடுத்த பியூட்டிஃபுல் டிப்ஸ் எல்லாம் போட்டோம்னாக்க நல்ல பளபளன்னு அழகான 3 முகங்களோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. சோ அந்த மாதிரி ஆயிடலாம் இல்லையா? 3 முகம் இல்ல, எல்லாரோட முகமும் ஆல்மோஸ்ட் யுனிவர்சல் ஃபேஸ். ஓகே, அதுவே வந்து நல்லா ஆயிடும் அப்படி வச்சுக்கலாம். டெஃபினட்டா. சோ இந்த டிப்ஸ் எல்லாமே இவங்க ட்ரை பண்ண மாதிரி நம்ம வியூவர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே இருந்துராதீங்க, சந்தானலட்சுமி மேடம் மாதிரி டெஃபினட்டா எங்களுக்கு லெட்டர் எழுதுங்க, போன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. சோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட ஃபீட்பேக்கோட ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். சோ அதோட வந்து உங்களை சந்திக்க நன்றி, வணக்கம். நன்றி.